الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ضد له ولا ند له ولا مثيل له ولا نظير له ليس كمثله شيء وهو السميع البصير. وأشهد أن محمدًا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم صل على المصطفى حبيب الله سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا وقرة أعيننا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. وإذا قلتم فاعدلوا. وقال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: أين أنا غدا أين أنا غدا. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ஹாத்தமுல் அம்பியாஇ சையீதுல் அத்கியாஇ தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள், சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. நகர மஜ்லிஸுல் உலமா சபை நடத்துகிற மாபெரும் மீலாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய 9வது தினமான இன்றைய தினம் மஸ்ஜிதே ரஹீம் நிர்வாக சபையுடன் இணைந்து நடத்துகிற சிறப்பான இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, உஸ்தாதுமார்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை மிகுந்த உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகர மஜ்லிஸுல் உலமா சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட சங்கைமிக்க மஜ்லிஸுல் உலமாவினுடைய நிர்வாக உலமா பெருமக்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை மிகுந்த ஆதரவுடன் மகிழ்ச்சியுடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதே ரஹீம் பள்ளிவாசலனுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஜமாத்தார்களே, எனக்கு முன்னால் துவக்க உரை அல்லாமா ஷகீகுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை குறுகிய நேரத்தில் இவ்வளவு நிறைவாக அழகிய செய்திகளுடன் போதுமான அளவிற்கு தகவல்களை மிக வேகமாக தந்து அமர்ந்திருக்கிற சகோதரர் மௌலவி அப்துல் காதிர் மஸ்லஹி ஹஸரத் அவர்களே, இந்த சப்தங்களை செவி ஏற்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பெரும் பாக்கியத்தால் நமக்கு கிடைத்திருக்கிற மஜ்லிஸுல் உலமா சபையினுடைய நிர்வாகம் ஒரு துடிப்புமிக்க காலத்திற்கு தேவையான சமூகம் எதிர்பார்க்கிற பல்வேறு
தேவைகளை காலத்தின் தேவை அறிந்து நிறைவேற்றுகிற அழகிய ஒரு நிர்வாக சபை. மிகச்சிறப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு மீலாது ஒரு கூட்டம் நடத்துவது என்பது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதில் இருக்கிற அசௌகரியங்கள், அதற்காக செய்ய வேண்டிய முன்னெடுப்புகள், இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது 12 நாட்கள் தொடராக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து பெரும் பெரும் உலமாக்களை வரவைத்து மிகச்சிறப்பாக இங்கே கொண்டு வந்து ஒரே இடத்தில் இல்லாமல் எல்லா பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் ரசூலுடைய செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே தலை சிறந்த ஆலிம்களை கொண்டு வந்து மிகச்சிறப்பாக இங்கே மஸ்ஜிதுகளினுடைய நிர்வாகத்தோடு இணைந்து பின்னி பிணைந்து அவர்களுடைய மேலான பெரும் ஒத்துழைப்போடு மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 19 ஆண்டுகள் தொடராக ஒரு காரியத்தை செய்வது என்பது அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு பெரிய பாக்கியம்தான். இன்ஷா அல்லாஹ் ஒரு கோரிக்கையாக நான் மஜ்லிஸுல் உலமாவிற்கு வைப்பது, வரக்கூடிய 20ஆம் ஆண்டை இன்னும் நீங்கள் மிகச்சிறப்பாக நீங்கள் இதை எடுத்துட்டு போகணும். 20ஆம் ஆண்டுங்கிறது உண்மையில் இந்த பாதையில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் அது. எனவே எல்லோருக்கும் இதை ஆர்வப்படுத்துகிற மாதிரி நீங்கள் நடத்துகிற 20ஆம் ஆண்டினுடைய தொடர் மீலாது நிகழ்ச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட அதை பார்க்கிற பொழுது நமது ஊரிலேயும் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையை தூண்டுகிற அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் அது நடத்தப்படணும் என்ற என்னுடைய ஆசையையும் அவாவையும் வேண்டுகோளையும் நகர மஜ்லிஸுல் உலமா சபைக்கு நான் வைத்தவனாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால உண்மையில் எத்தனையோ இடங்கள்ல நாங்கள் மீலாது விழாக்களுக்கு போகிறோம். மீலாது விழாக்கள் சிறப்பு பேச்சாளருக்கான தலைப்பு தரப்படும். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக சில இடங்களில் கூட துவக்க உரை என்று இருக்கும். துவக்க உரை பேசுபவர்களுக்கு தலைப்பு தருவது என்பது மற்ற இடங்களில் பழக்கம் இல்லை. ஆனால் நமது ஊரில் அல்ஹம்துலில்லாஹ் மஜ்லிஸுல் உலமா சில வருடங்களாகவே மிக அற்புதமாக மெயின் பேச்சாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற தலைப்புகளோடு துணை பேச்சாளர்களுக்கு ஒரு தலைப்பை சேர்த்து கொடுக்கிறார்கள். இதனுடைய பின்னணியை நாம் விளங்க வேண்டும். இந்த துணை தலைப்புகள் என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானதுங்கிறத விளங்கணும். என்ன, ஒரு நல்ல எதிர்கால சமூகத்தை, இளைஞர் சமூகத்தை, ஆரோக்கியமான சமூகத்தை நாம் வார்த்தெடுக்கணும், வளர்த்தெடுக்கணும், உருவாக்கணும் சொன்னா சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை நீங்க பதிய வைக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை கொடுக்கணும். ஒரு சமூகத்தில் எந்த பிள்ளைகளுக்கு இந்த 3 விஷயங்கள் கொடுக்கப்படுதோ ஒரு காலத்திலேயும் அந்த பிள்ளைகள் மார்க்கத்தினுடைய அடிச்சுவட்டை விட்டு அவர்கள் வெளியேற மாட்டார்கள். நீங்க இந்த 3 விஷயங்களை உரிய காலத்தில் நீங்க கொடுக்க தவறிட்டீங்கன்னு சொன்னா அதற்கு பின்னால அவன் போதைக்கு அடிமையாயிட்டான், பெண்ணுக்கு அடிமையாயிட்டான், இப்படி போயிட்டான், அப்படி ஆயிட்டான் என்று விமர்சிப்பதில் எந்த நியாயமும் கிடையாது. நீங்கள் கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுக்க வேண்டிய செய்திகளை நீங்க தரமாக அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படித்தான் கொடுத்தோம், எங்கள் தலைமுறையை அப்படித்தான் வளர்த்தோம், அவர்களை அப்படித்தான் நாங்கள் வார்த்தெடுத்தோம். நீங்கள் அந்த 3லும் நீங்கள் கவனமில்லை என்று சொன்னால் உங்க சமுதாயம், நீங்கள் கல்வியை கட்டமையுங்கள், பொருளாதாரத்தை கட்டமையுங்கள், அரசியல் அதிகாரத்தை கட்டமைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த 3ஐயும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காத வரை அவர்கள் பதர்கள் தான். அவர்களால் சமூகத்திற்கும் பயன் இருக்காது. பயன் இருக்காது என்பதை விட சமூகத்திற்கு சங்கடங்களாக மாறி போவார்கள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டோம். ஒரு தலைமுறையை நம்ம அதை செஞ்சிட்டோம். மாற்றி அமைக்கணும். முதலாவது, குர்ஆனுடன் உள்ள தொடர்பு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கணும். குர்ஆன் கொடுக்கப்படணும். இரண்டாவது, உங்க நபியினுடைய வரலாறுகள் கொடுக்கப்படணும். மூன்றாவது, உங்க நபி சார்ந்திருக்கிற உங்க நபியினுடைய குடும்பங்களும் உங்கள் நபியினுடைய தோழர்களும் உங்க நபியினுடைய சொந்தங்களும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படணும். இந்த 3 முக்கியம். குர்ஆன், ரசூலினுடைய வரலாறு, அதை சார்ந்திருக்கிற ரசூலை சுற்றி இருக்கிற சஹாபாக்கள், நபியின் அஹ்ல பைத்துகள், நபியின் குடும்பத்தர்கள், இவர்கள் சமூகத்தில் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படணும். அல்லாஹ்வுடைய கிருபையில இங்கே மஜ்லிஸுல் உலமா முன்னெடுத்திருக்கிற இந்த 2 தலைப்புகள் கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு தெரியும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களான நம்முடைய தாய்மார்கள் குறித்து ஒவ்வொரு தலைப்புகள் தரப்பட்டுச்சு. ஒரு சமூகம் இன்னைக்கு உருவாக்கி வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தெரியாத ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு 30 வயசுல இருக்கிற இளைஞர்களுக்கு குர்ஆனுடன் என்ன தொடர்புல இருக்கும்ங்கிறது எனக்கு தெரியாது. எப்படியான தொடர்புல பிள்ளைகளை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். காரணங்களையும் கை நீட்டி விமர்சிப்பதும் ரொம்ப லேசான காரியம். ஆனால் பொறுப்பாக நாம் அதை என்ன செஞ்சிருக்கோங்கிறதை யோசிக்கணும். இதற்கு பள்ளிவாசல் பொறுப்புதாரிகள், உலமாக்கள் பொறுப்புதாரிகள், ஊரினுடைய பெருமக்கள் பொறுப்புதாரிகள். மஸ்ஜிதினுடைய பதவிகள் என்பது ரெஸ்பெக்ட் கிடையாது, அது மரியாதைக்குரிய பதவி கிடையாது, அது கண்ணியத்திற்குரிய பதவி கிடையாது, அது ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பொறுப்பான பொறுப்பு. அந்த பொறுப்பை முதல்ல உணரணும். எனவே மஸ்ஜிதுகளுக்கு பொறுப்பெடுக்கிற பொழுதும் சரி, நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, நாம் உருவாக்குகிற இந்த சமுதாயம், ரசூலினுடைய வரலாறுகள். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியல, பேரை கேட்டு பார்த்தா தெரியல, மாற்றி பேசுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் தெரியல, குடும்பத்தினுடைய அகலபைத்துகள் தெரியல, ரசூலினுடைய தோழர்கள் குறித்து விழிப்புணர்வு இல்லை, கலீஃபாக்கள் குறித்து அஷரத்து முபஷரா குறித்து விழிப்புணர்வு இல்லை. எனவே நான் இதை ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்றேன்னு சொன்னா, மஜ்லிஸுல் உலமா ஏன் ஒரு துணை சப்ஜெக்டை எடுக்குது என்றால், குர்ஆனின் மீது நேரடியாக ஷைத்தான் கை வைக்க மாட்டான். ஷைத்தான் கை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அவன் முதல்ல கை வைக்கிறது வலிமார்கள்ல கை வைப்பான், பின்னால சஹாபிகள்ல கை வைப்பான், பின்பு அகல பைத்துகளை கை வைப்பான், பின்பு ரசூலுடைய சீரத்துல கை வைப்பான், அதுக்கு பின்னால தான் குர்ஆனுக்கு வருவான். இதெல்லாம் சங்கிலி தொடரது, ஒன்றோடு ஒன்று ஒன்றி பிணைந்தது. ஒழுக்கங்கள் விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிற பொழுது பின்னால் சுன்னத்துகளுக்கு ஆபத்து வரும். சுன்னத்துகளில் கவனம் இல்லாமல் இருக்கிற பொழுது வாஜிபுகளுக்கு ஆபத்து வரும். வாஜிபுகளுக்கு கவனம் இல்லாமல் இருக்கிற பொழுது ஃபர்லுகளுக்கு ஆபத்து வரும். ஃபர்லுகளை கண்டுகொள்ளாமல் விடுகிற பொழுது அது ஈமானுக்கு ஆபத்தாக வந்து முடியும். இதெல்லாம் தொடரது, சங்கிலி தொடர். நாங்கள் பாதுகாப்பு வளையம் அமைக்கிறோம், வலிமார்களையும் நாதாக்களையும் முன்வைத்து ரசூலினுடைய வரலாறுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு பாதுகாப்பு கவசம், அது பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கான கவசம் அது. எனவே ரசூலினுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க. குர்ஆனுள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு தெரியல. நாம் ஒரு 10 சூறா, இன்னைக்கு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 சூறா மனப்பாடம் இருக்குன்னு நினைக்கிற அடையுமா. அந்த 10 சூறா கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் மக்தபு ஓதும்போது மனப்பாடம் பண்ணியிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் அந்த 10 சூறா தான், எல்லாத்துலேயும் அப்டேட்டாக இருப்பார். ஆனால் அதில் மட்டும் அப்டேட் ஆக மாட்டார். நம்ம அன்னைக்கு உள்ள அந்த 10 சூறா தான், நல்ல வேளை அந்த 10 சூறாவை அல்லாஹ் குர்ஆனில் இறக்குனா. அதுவும் இல்லைன்னு வைங்க, நம்ம தொழுகிறதெல்லாம் பெரிய கஷ்டமாக போகும், தொழுகிற ஓதுறதெல்லாம் என்ன செய்யும். எனவே குர்ஆனுடன் உள்ள ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் உள்ள தலைமுறைக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால், இன்னைக்கு 20 வயசில் இருக்கிற பிள்ளைகளினுடைய குர்ஆனுடைய தொடர்பை நம்ம என்னன்னு சொல்ல. இன்னைக்கு உள்ள கல்விக்கூடங்களும் யூனிவர்சிட்டிகளும் வெறுமனே மொடமான செக்குலரிசமான கல்வியை தான் போதிக்கிறதே தவிர அவனுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி, மோரல் சார்ந்த கல்வி, ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த கல்வி எல்லாம் என்ன செய்யப்படலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு இது அனுப்பியிருக்கு, உங்களுக்கு எல்லாம் சர்க்குலர் அனுப்பியிருக்கு. என்னன்னா, மோரல் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நாள் எடுத்து என்ன செய்யுங்க, போதிங்க. அவனுக்கே தெரியுது அவன் கொடுத்திருக்கிற கல்வி, கல்வியினுடைய சிஸ்டம் இது எந்த வகையிலேயுமே ஒழுக்கத்தை போதிக்கிறது இல்லை, ஆன்மீகத்தை போதிக்கிறது இல்லை. ஆன்மீகமும் ஒழுக்கமும் இல்லாத கல்வியும் கல்வியாளர்களும் அவர்கள் சமுதாயத்திற்கு மொடமானவர்கள், அந்த கல்வியை கொண்டு சமூகத்திற்கு எந்த பயனும் கிடையாது என்று விளங்கி அவர்கள் விளங்குகிற அளவுக்கு இன்றைக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா, நாம் எவ்வளவு தூரம் இது விஷயத்தில் கவனம் எடுக்கணும், கவலைப்படணும், அதற்கான முன்னெடுப்புகள் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே மஜ்லிஸுல் உலமா மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மீலாது மஜ்லிஸிலையும் நான் துவங்குகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஜ்லிஸ் என்ற காரணத்தினால் எல்லா மஜ்லிஸை போல் அல்ல இந்த மஜ்லிஸு. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் ஒரே ஒரு வசியத்தாக நான் எப்பொழுதும் மஜ்லிஸில் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக நாம் ஒரு 3 துவா செய்யணும், நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாவுக்காக நாம் செய்கிற ஒரு 3 துவா இருக்குது. ரசூலுல்லா ரொம்ப பிரியப்படுவாங்க அந்த துவாவை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியப்படுவாங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னா ஸலவாத். நமக்கெல்லாம் தெரியும் ஸலவாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து குறித்து சொன்ன ஒரு சில ஹதீஸுகளை நான் இங்கே சொல்லிடுறேன். மன் ஸல்லா அலைய மர்ரத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர மர்ரா. ஒரு தடவை நீங்கள் ரசூல் மேலே ஸலவாத்து சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்கள் மேலே 10 ஸலவாத்து 10 ரஹமத்து செய்கிறான். மன் ஸல்லா அலைய மிஅத்த மர்ரா கலல்லாஹு லஹு மிஅத்த ஹாஜா.
ஒரு நாளைக்கு ரசூலுல்லா மேலே 100 தடவை ஸலவாத் ஓதுற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் அல்லாஹ் உங்களுடைய 100 தேவையை நிறைவேற்றி தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 70 லி ஆখিরাতিஹி வ 30 லி துன்யா. அதில் 70 தேவை ஆখিরাத்தினுடைய மறுமையினுடைய தேவை, 30 தேவை துன்யாவினுடைய தேவைன்னாங்க. மன் ஸல்லா அலைய 500 மர்ரா லம் யஃப்தகிர் அபதா. ஒரு நாளைக்கு 500 தடவை ஸலவாத் ஓதுற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையை வறுமை தொடவே தொடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் ஸல்லா அலைய அல்ஃப மர்ரா லம் யமுத் ஹத்தா யரா மகாதஹு மினல் ஜன்னா. ஒரு நாளைக்கு 1000 தடவை ஸலவாத் ஓதுற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் மௌத்துக்கு முன்னால் உங்கள் சொர்க்கம் உங்களுக்கு காட்டப்பட்டு ரூஹு போகும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. 1000ற்கு மேலே ஸலவாத் ஓதுற பழக்கம் இருக்குமானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்திற்கு முன்னால் என்னை பார்த்துட்டு உங்கள் ரூஹு பிரியும் நாங்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தையும் நமக்கு தருவானாக. கபரிலே ரசூலை பார்ப்போம், ஆனால் வாழுகிற காலத்தில் நாம் ரசூலை பார்க்க வேண்டும். நம்முடைய ரூஹு பிரிகிற நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற நசீபுங்கிறது பெரிய பாக்கியம். அது ஸலவாத்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானது. எனவே ரசூலுக்காக நாம் செய்கிற முதல் விஷயம் என்ன? ஸலவாத்துக்கள். அது நபிக்காக நாம் செய்கிற துவா அதிகமாக. இரண்டாவது, ஒரு சஹாபி மூத்தா போகும்போது சொல்லிட்டு போனார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு துவா செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஜஸல்லாஹு அன்னா கைரமா ஜஸா நபியன் அன் உம்மத்தி. யா அல்லாஹ், உலகத்தில் உள்ள நபிமார்கள் அந்த சமுதாயத்திற்காக பட்ட கஷ்டத்திற்காக நீ கூலி கொடுப்பாய் தானே, அதில் சிறந்த கூலி எங்கள் நபிக்கு நீ கொடுப்பாயாக அப்படிங்கிற துவா ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மூன்றாவது, அல்லாஹும்ம இன்னஹு பல்லகர் ரசூலா வ அத்தல் அமானா வ நஸஹல் உம்மா. அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துவா செஞ்சால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்கும். இந்த துவா தான் ரசூலினுடைய ஜனாசா தொழுகையில் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ஓதுன துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசாவுக்கு ஜமாத்து நடக்கலை. நைலுல் அவுத்தாரில் எழுதுவாங்க 37,000 பேர் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹும் அந்த ஜனாசாவில் ரசூலுடைய ஜனாசாவை வச்சுட்டு ஓதுன துவா என்ன தெரியுமா? இதுதான், அல்லாஹும்ம இன்னஹு பல்லகர் ரிசாலா. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசாலத்தை அவர்கள் எத்தி வைத்து விட்டார்கள். வஅத்தல் அமானத்தை, அவர்களுக்கு தரப்பட்ட அமானிதத்தை ஒப்படைத்து விட்டார்கள். வனஸஹல் உம்மா, இந்த உம்மத்திற்கு நிறைவாக நன்மையை செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக நாம் செய்கிற இந்த துவா ரசூலுக்கு ரொம்ப பிடித்தமான துவா. எனவே நாம் இந்த துவாக்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக செய்யணும் என்பதை இது போன்ற மஜ்லிஸுகளின் வழியாக உங்களிடத்தில் நான் சொன்னவனாக என் உரையின் தலைப்புக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் உலகத்தில் மிகச்சிறந்த தலைவருடைய வாழ்க்கையை பல்வேறு கோணங்களில் மிகச்சிறப்பான முறையில் இங்கே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஆண்டுக்கு ஆண்டு பெரிய அளவில் வித்தியாசம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களிடத்தில் இது சம்பந்தமான ஒரு பெரிய ஆசையும் தேட்டமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் கூட்டங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஊருக்குள்ளே வச்சா அல்லது ஊருக்கு வெளியே வச்சா, எந்த பகுதியில் வச்சாலும் அவர்கள் பகுதிகளில் தான் பார்க்கிறதில்லை. எல்லா இடங்களையும் தேடி வந்து நிரப்பமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஜ்லிஸ் இவ்வளவு நிறைவாகவும் நிரப்பமாகவும் இருப்பது அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கைய வரலாறுகளை பல்வேறு கோணங்களில், அரசியல், மதீனா வாழ்க்கை, மக்கா வாழ்க்கை என்றெல்லாம் நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 9வது நாளான இன்று இனி ஒரு 3 நாட்கள் சங்கமிக்க உலமாக்களுடைய மிகச்சிறந்த தலைப்புகளை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். எனவே அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதியே உருவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தலைப்பு நான் செல்வதற்கு முன்னால் ஒரு செய்தியை நீங்கள் அழுத்தமாக புரியணும். உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக இருக்கணும்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு 3 தகுதிகள் இருக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. நம் ஒவ்வொருவர்களுக்கும் உலகத்தில் அப்படி வாழ்ந்த முழுமையான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ரசூலை குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்காம நான் இந்த தலைப்புக்குள்ளே போக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஒரு அடையாளத்தை பேசாமல், ஒரு வார்த்தையை சொல்லாமல், ஒரு அறிமுகம் தராமல் உலகத்தில் எத்தனை ஆண்டுகள், 1500 ஆண்டுகளை நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். ரசூலினுடைய 1500வது மீலாதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இனி ஒரு 1500 ஆண்டுகள் கடந்தாலும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசப்படுவார்கள். பேசப்படுவதற்கான செய்திகள் அன்றைக்கும் இருக்கிறது. அந்த காலம் எதை சந்திக்கிறதோ அதற்கான செய்திகள், வாழ்க்கையில் வழிகாட்டுதல்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருக்கும். ஏன் தெரியுமா? காரணம், ரசூலிடத்தில் இந்த 3 இருக்கிறது. உலகத்தில் இந்த 3ஐ யாரும் பெறவில்லை, எந்த தலைவரும் பெறவில்லை, ஏன் எந்த நபிமார்களும் பெறவில்லை, எந்த ரசூல்மார்களும் அதை பெறவில்லை.
அவ்வளோ பெரிய முழுமை பெற்றவர்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மூன்றையும் வைத்துக்கொண்டு உலகத்தினுடைய எந்த தலைவரையும் நீங்கள் ரசூலோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இந்த இடத்துல நீங்க யாரையுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது என்ன மூன்று தன்மைகள்? அப்படி நிறைவாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதற்கான சான்று கொடுத்தான். கமாலியத்தாக வாழ்ந்தவர்கள், கமாலியத்தாக முழுமையாக வாழ்ந்தவர்கள், தமாமாக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் சொன்னா வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. கமால் என்று சொன்னாலும் முழுமைதான், தமாம் என்று சொன்னாலும் முழுமைதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? அல்லாம இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய கிதாபுல கமாலியத்துனாலும் கம்ப்ளீட்டு தான், தமாமுன்னாலும் கம்ப்ளீட்டு தான். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? வாழும்போது முழுமையாக குறையில்லாமல் விமர்சனம் இல்லாமல் யாரும் விமர்சனப்படுற அளவுக்கு உண்மையான அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் வாழ்கிறதுக்கு பெயர் கமால். வாழுகிற வாழ்க்கை சுத்தமாக இருக்கிறதுக்கு பெயர் கமால். தமாம்னு என்ன தெரியுமா? வாழ்ந்த பின்னாலும் கூட அவருடைய வாழ்க்கை புகழோடு பேசப்படுவதற்கு பெயர் தமாம். இத்தனை வருஷம் கடந்ததற்கு பின்னாலையும் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். வாழும்போது கமாலாக வாழ்வதே பெரிய விஷயம், முழுமையாக வாழ்றதே பெரிய விஷயம். 63 வருஷம் வாழ்ந்தாங்க. 40 வயசுல நபி பட்டத்தை வாங்குறாங்க. நபித்துவத்தை வாங்கிட்டு வந்து சொந்த மக்கள்கிட்ட வந்து நின்னாங்க. என்ன கேட்டாங்க? நான் நபிங்கிறாங்க. என்ன ஆதாரம் கேட்டாங்க? லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி. உங்களோடு வாழ்ந்த 40 வருஷம் வாழ்க்கை தான் பரிசுத்தம். என்னை நோக்கி விரல் நீட்டி ஒரு சின்ன குற்றத்தை நீங்கள் சொல்லுங்க, நான் நபித்துவத்தை வாபஸ் வாங்குறேன்னாங்க. உலகத்தில் ரசூலை நோக்கி விரல் நீட்டி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு உருது எழுத்தாளர் ஒரு நூல் ஒன்றை எழுதினார். அந்த நூல் ஹாதிய ஆலம், அந்த நூலினுடைய பேர் ஹாதிய ஆலம். 500 பக்கங்கள் கொண்ட ரசூலினுடைய வரலாறை எழுதின ஒரு நூல் அது. ஹாதிய ஆலம், உலகத்து வழிகாட்டின்னு அர்த்தம். அந்த நூலினுடைய ஸ்பெஷல் என்னன்னா, அந்த நூலில் எந்த இடத்துலையும் புள்ளி உள்ள எழுத்து இருக்காது. புள்ளி டாட் வச்ச எழுத்து இருக்காது. பா, பா, தா, சா, ஜீம், ஹா, எந்த எழுத்துமே இருக்காது. அப்படி ஒரு நூல் ஹாதிய ஆலம். படிக்க படிக்க பிரமிப்பாக இருக்கும். ஒரு வரி எழுதினால் பிரச்சனை இல்லை, ஒரு பக்கம் எழுதினால் பிரச்சனை இல்லை. 500 பக்கங்களுக்கு ரசூலுடைய வாழ்க்கை அத்தனையும் எழுதியிருக்கிறார். அவர் அதனுடைய சொல்லும்போது அதுக்கான காரணம் சொல்லுவார். ஏன் இந்த முயற்சி எடுத்தேன்னு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதங்களில் இது ஒரு அற்புதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு புள்ளி கரை கூட இல்லாமல் வாழ்ந்த அந்த நபியினுடைய வரலாற்றை எழுதுவதற்கு எதற்கு புள்ளி உள்ள எழுத்துக்கள்? அவர் கேட்கிறார். என் நூலே பேசட்டும். அப்பழுக்கற்றி கரை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். யாரும் விரல் நீட்டி சொல்ல முடியாது உங்க வாழ்க்கை இப்படி இருந்தது, இப்படி கடந்தது. பொது வாழ்க்கைக்கு வருகிற பொழுது என்னுடைய 40 வருஷம் தனி வாழ்க்கை சுத்தம்னு சாட்சிப்படுத்தினாங்க. உலகத்தில் அப்படி சொல்லிட்டு வரக்கூடியவங்க யாரும் கிடையாது. தங்களுடைய பொது வாழ்க்கையை முடிக்கிற பொழுது ஹஜ்ஜில் வச்சு என்னுடைய 23 வருஷ வாழ்க்கையும் சுத்தம்னு சாட்சியாக்குனாங்க. 40 வருஷம் தன் சொந்த மக்களை சாட்சியாக்குனாங்க. 23 வருஷம் தன் சொந்த சஹாபாக்களை சாட்சியாக்குனாங்க. வாழ்ந்த 63 வருஷ வாழ்க்கை கமாலான வாழ்க்கை. அது கமாலியத்தது. வாழுகிற பொழுது ஒரு ஐபு கிடையாது, ஒரு நக்கசு கிடையாது, ஒரு குறை கிடையாது. வாழ்ந்த பின்னால் சில பேர்கள் வாழும்போது நிறைவாக வாழ்ந்திருப்பார்கள் அல்லது பேசப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதே வாழ்க்கை அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் பேசுகிற அளவுக்கு இருக்காது, அல்லது நினைவு கூறப்படுற அளவுக்கு இருக்காது, அல்லது குறிப்பிட்ட காலத்தோடு முடிஞ்சு போகும். இதிலிருந்து பெரிய அளவில் வித்தியாசப்பட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் வாழ்ந்த பின்னாலும் தமாமாக அவர்கள் புகழப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். மூன்றாவது வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ஒரு ரிலாவோடு மௌத்தாகணும், அல்லாஹுவின் பொருத்தத்தோடும் மக்களின் பொருத்தத்தோடும் மௌத்தாகணும். வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். அது அல்லாஹ்வினுடைய அங்கீகாரம் ஒன்று இருக்குது, மக்களுடைய அங்கீகாரம் ஒன்று இருக்குது இல்லையா? சமூகத்தில் அங்கீகாரம் வாங்கினவங்க அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை வாங்கியிருக்க மாட்டாங்க. ரப்போடு ரிலாவை வாங்கினவங்க சமூகத்தினுடைய ரிலாவை வாங்கிட மாட்டாங்க. இது அத்தனையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த அளவிற்கு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள். எனவே தான் இந்த 3 தன்மைகளோடும் தகுதிகளோடும் இருக்கிற காரணத்தினால்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியை தொட்டாலும் துலங்குவார்கள். வாழ்க்கையினுடைய எந்த பகுதி குறித்தும் பேசலாம், தைரியமாக பேசலாம். எந்த பகுதியும் யாருக்கு முன்னாலும் விமர்சனத்திற்காக தாங்கி நிற்காது, தைரியமாக பேச முடியும்.
எந்த இடத்தில் நின்று பேச முடியும்? அறிவு தளத்தில் நின்று பேச முடியும், அறியாமை களத்திலும் பேச முடியும், சமூகத்தினுடைய பெரிய பெரிய இடங்கள் நின்று பேச முடியும் என்கின்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்லாக்குங்கிற ஒரு பெரிய பகுதிகளில் ஒரே ஒரு குணத்தை மாத்திரம், அதில் என்ற குணம். அது ஒரு கடல், அது ஒரு பெரிய சமந்தர். ஒரு கடலில் இருந்து, அந்த கடலில் இருந்து ஒரு சொட்டு தான் அதிலுங்கிறது குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்லாக்கினுடைய ஒரு பகுதி தான் அந்த அதிலுங்கிற குணம். எனவே நீதம் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குணத்தையும் ரசூலோடு சேர்த்து சொல்லும் பொழுது ஆதில் அப்படின்னு ஒன்று இருக்குது, நீதமானவர் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் நீதமே அவர்தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குணத்தை எடுத்தாலும், நற்குணங்களை எடுத்த பொழுதும் நீதமே அவராக இருந்தார்கள். எனவே வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்திற்கு உருவம் கொடுத்தார்கள், நீதிக்கு உருவம் கொடுத்தார்கள், நேர்மைக்கு உருவம் கொடுத்தார்கள். இதை நீதியும் நேர்மையும் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நீதிமன்றங்களுக்கு புழங்கப்படுகிற வார்த்தை என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிக்கான மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தந்தவர்கள் என்ற அடிப்படையில் நமக்கு விளங்குகிற முறையில் ஒரு 3-4 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதத்திற்கான சிக்கல்களும் சவால்களும் எங்கே வரும் தெரியுமா? ரொம்ப சாதாரணமாக இருக்கும்போது நீதமாக நடந்துட்டு போயிட்டாருங்கிறது கிடையாது. சிக்கல்களும் சவால்களும் வருகிற இடங்களில் முரண்பட்ட 2 விஷயங்கள் வந்து நிற்கிற பொழுது அங்கே தங்களுடைய நீதத்தை செலுத்த வேண்டும். இந்த பாணியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த கோணத்தை வாங்கிட்டேமா சார். சங்கமிக்க பெரியோர்களே, பாதி நேரம் முடிந்திருக்கிறது, இனி ஒரு பாதி இருக்கிறது. இந்த பாதி நேரம் பேசுகிறது தான் சவாலான விஷயம். அது நான் வடை கஞ்சி இதெல்லாம் பரிமாறப்படுற இந்த நேரத்தில் கவனங்கள் திசை திரும்பாமல் இருந்தால் ரொம்ப சரியாக இருக்கும். எனவே கொடுப்பவர்களும் சரி வாங்குபவர்களும் கொஞ்சம் இன்னொரு 30 நிமிடம் கொஞ்சம் அமைதியுடன் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பேசுவதற்கு தோதுவாக இருக்கும். நீதி குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நீதமான நடைமுறை குறித்து நாம் பார்க்கணும்னு சொன்னால் இது இந்த கோணத்தில் பார்க்கப்படணும். பொதுவாக ஒருத்தர் நீதமாக நடந்தார், நீதியுடன் நடந்தார், நீதமாக பேசினார், நீதமாக நடந்துக்கிட்டாரு, இது சொல்கிறது ரொம்ப லேசான காரியம். ஆனால் சிக்கல் எங்கே வரும் தெரியுமா? முரண்பட்ட குணத்தால், ஊரால், மொழியால், குடும்பத்தால் முரண்பட்ட 2ம் ஒரே இடத்தில் வந்து சிக்கலுக்கு நிற்கிற பொழுது அதை எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொள்றாங்க? அப்போ அந்த பிரச்சனையில தான் நீதம்ங்கிறது என்ன செய்யும்? பேசப்படும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நெருக்கடிகள் என்று முதல்ல குடும்பத்தில் இருந்து வரும். குடும்பத்தில் இருந்து இந்த பிரச்சனையை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். பொதுவாக குடும்பம்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் 2 பகுதிகள் கொண்டது தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன் ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹ்ரா. ரத்த பந்தம் ஒன்று இருக்குது, திருமண பந்தம் ஒன்று இருக்குது. அப்போ பேலன்ஸ் செய்ய வேண்டிய இடம் எது? நீதமாக நடக்க வேண்டிய நிறைய பேர் தோற்று போகிற இடம் அது. அப்போ இங்கேருந்து நான் சொல்கிறேன், பின்னால் சஹாபாக்களுக்கு போகலாம், பின்னால் அரசியலுக்கு போகலாம், மக்கா மதீனா முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று போகலாம். சிக்கல் எங்கே வரும்னா 2 பேர்களையும் சம அளவுல நீதமாக கொண்டு போகிறதுங்கிறது உள்ள கஷ்டம். கல்யாணத்துக்கு முன்னாலன்னு வைங்க, நிக்காஹுக்கு முன்னால நமக்கு இருக்கிற ஒரே சொந்தம் தான் இல்லையா, நம்முடைய இரத்த பந்தம். இப்போ அதனுடைய நீதம் செலுத்துறதுங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்ம அதான் செஞ்சிட முடியும், நிறைவேற்ற முடியும். ஆனால் சிக்கல் எங்கே வரும்னா புதுசாக கல்யாணம்ங்கிற ஒரு சொந்தம் வருகிற பொழுது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணணும், 2ஐயும் சம அளவில் கொண்டு போய் நிறுத்தணும். அப்போ இந்த இடத்துல நீதம் நிறைய பேர்கள் தோற்று போகிற இடம் நீதம். குர்ஆனில் பாருங்க, அல்லாஹ் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவான். திருமண உறவை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், வஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், நீங்கள் கரம் பிடிக்கிற உங்கள் மனைவிமார்களுக்கு மாரூஃபான வாழ்க்கையை கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சரியா? சரி. இன்னொரு ஆயத்தில் ஒசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா,
உங்கள் வாப்பா அம்மாவை பெற்றவங்களுக்கு நீங்கள் அவங்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுது மாரூஃபான முறையில் சேர்ந்துறீங்க. அப்போ என்னன்னா இங்கே ரெண்டையும் மாரூஃபாக கொடுக்கணும். இதுவும் மாரூஃபு தான், அதுவும் மாரூஃபு தான், ரெண்டுமே மாரூஃபு தான். அப்போ ரெண்டையும் சம அளவில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மனைவியை விட உம்மாவையும் உம்மாவை விட மனைவியையும். அப்போ சம அளவில் இதை பேலன்ஸ் பண்ணுறதுல நீதம்ங்கிறது தவறி போகிற இடம், அது நீதம் தவறி போகிற இடம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் நின்று ஜெயித்தார்கள். தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து, தன்னுடைய இரத்த பந்தத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து, அவர்கள் ஒரு பக்கத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அலுமத்து, இந்த பக்கத்தில் கொடுக்கிற மஹப்பத்து, மனைவி சார்ந்த விஷயங்களுக்கு கொடுக்கப்படுகிற மஹப்பத்து, அதையும் ஒரு நேரத்தில் என்ன செஞ்சிட மாட்டாங்க, அந்த ஹக்கையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மன் அஹப்புன் நாஸி இலைக், மன் அஹப்புன் நாஸி இலைக், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ரொம்ப பிரியமான அவங்க யாருன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்காம சட்டுன்னு ஆயிஷா அப்படின்னாங்க. ஆயிஷான்னு சொன்னாங்க. சொல்ல முடியுமா, உலகத்திலேயே உங்களுக்கு பிரியமான ஆள் யாருன்னு கேட்டால் மனைவியினுடைய பேரை சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஆண்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஹா, ஆயிஷாவுடைய வாப்பா அப்படின்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லலாம் இல்லையா, ஆயிஷாவுடைய வாப்பா. அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க, தம் மனைவியினுடைய குடும்பத்தை மிக அழகாக சமூகத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் அதே சமயத்தில் மறுபுறத்தில் தங்களுடைய சொந்த இரத்த பந்தங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே என்ன செய்யறதில்லை, விட்டு கொடுக்கறதில்லை. உறவுகள் இந்த பேலன்ஸ் செய்கிற அதே நேரத்தில் அந்த பேலன்ஸ் செய்யும். அப்போ திருமண பந்தத்திற்கு கொடுக்கிற மரியாதை அதே சமயத்தில் இரத்த பந்தம். ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, 12,000 பேர்களோடு மதீனாவில் இருந்து ஹஜ்ஜுக்கு புறப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை புறப்பட்டாங்க. அந்த புதன்கிழமை அபுவாங்கிற இடத்துல போய் 12,000 சஹாபிகளோடு போய் தங்கும்போது சொன்னாங்க, இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே தான் தங்குவேன்னாங்க. அபுவாவில் போய் தங்குவங்கிறாங்க. அபுவா என்ன இடம், 56 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுடைய தாய் ஆமினா அம்மா மௌத்தாகி அந்த இடத்துல அடக்கம் செய்த இடம் அது அபுவா. தன்னுடைய உறவுகளில் தன் தாய்க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற அந்த கண்ணியத்தையும் மரியாதையும் பாருங்க. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால தாயினுடைய கபரை போய் ஜியாரத்துக்கு போறாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தன் தாயினுடைய கபூரில் உட்கார்ந்து முட்டை அப்படி கட்டிட்டு தங்களுடைய தலை அப்படியே தாழ்ந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், இரவு முழுக்க அழுதார்கள். துவா செஞ்சு முடிச்சுட்டு தன் தாயிட்ட ஒரு வார்த்தை பேசுனாங்க, அம்மா எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 56 வருஷத்துக்கு முன்னால் இதே இடத்துல நான், நீங்கள், உம்மு ஐமன் 3 பேர்களும் இந்த இடத்தை கடந்து வருகிற பொழுது நீங்கள் நோயில் படுத்தீங்க, உங்களுடைய சக்கராத்து, நான் அழுதேன், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது, மகனே அழக்கூடாது, குல்லு ஹையுன் மையித், உலகத்தில் ஹயாத்தான குல்லு ஹையுன் மையித், உலகத்தில் ஹயாத்தான ஒவ்வொருவர்களும் ஒரு நாள் மௌத்தாகணும் என்று சொல்லிட்டு உலகத்திற்கு ஒளியாக உன்னை நான் விட்டு செல்கிறேன் என்று நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குதுங்கிறாங்க. மெம்பரில் ஜும்ஆவில் நிற்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குத்துபாவை நிறுத்தி கீழே இறங்கினார்கள். குத்துபாவை நிறுத்தி இறங்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, யார் வராங்க. வாசல்ல ஹலீமத்து சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாவுக்கு பாலூட்டி அந்த தாய், அந்த அம்மா உள்ளே வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திரிச்சு வாசல் வரைக்கும் போய் தாயை கொண்டு வந்து அப்படியே உட்கார வச்சு கீழே தங்களுடைய துண்டை விரித்து உட்கார வைக்கிறாங்க. என்ன சொல்ல வருகிறேன், ஒரு புறத்தில் மனைவி சார்ந்த உறவுகளுக்கு அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுபுறத்தில் தங்களுடைய தாய் தந்தை சார்ந்த தங்களுடைய இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளை கண்ணியப்படுத்துறதுல மரியாதை கொடுக்கறதுல எந்த இடத்திலையும் இந்த பேலன்ஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சருகிறதே கிடையாது. இதுதாங்க நீதம். நீதிங்கிறது உறவுகள் 2 ஒரே நேரத்தில் வந்து நிற்கிற பொழுது கொடுக்கப்படுகிற அந்த நீதம் தான் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த நீதமாக பார்க்கப்படும். நிறைய பேர்கள் தோற்று போகிற இடம் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபில் வருகிறது, ஐன அன கதன் ஐன அன கதன் ஐன அன கதன். பல மனைவிமார்கள் இருக்கிற பொழுது மனைவிமார்களுக்கான ஹக்குகளை உரிமைகளை கொடுக்கிறதுல இந்த சிக்கல்கள் ஏற்படலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 2 வாரம்தான் கடுமையான நோயில் மாற்றாங்க. ரசூலுனுடைய நோய் காலம் எவ்வளவு, 14 நாள். 14 நாள் நோயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நோய் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரசூல் விரும்புறது எங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தான் நான் இருக்கணும் விரும்புகிறாங்க. ஆனால் அது ஆயிஷா நாயிட்ட போய் கேட்க முடியாது. அல்லது ரசூல் விரும்புகிறாங்க, அது யாருடைய நாள், மைமுனா அம்மாவுடைய நாள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா அம்மாட்ட போய் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்களேன், நான் ஆயிஷாவுடைய வீட்டில் தங்குறேன்.
நீத பிரச்சனை வந்துடும். அதை எதிர்கொண்ட விதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இங்கே குடும்பத்திற்குள் நின்று மாத்திரம் பேசுகிறேன். ஒரு புறத்தில் இரத்த பந்தம், திருமண பந்தம், அதை தாண்டி நீங்க உள்ள வந்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இன்பேலன்ஸ், இது எப்படி நீதமாக நடக்கிறது? மைமுனா அம்மாவுடைய அந்த டைமிங் அது. அந்த இடத்துல ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் தங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதே இல்லைங்க. ஐநான கதன், ஐநான கதன், ஐநான கதன். நீ எடுத்து பாருங்க புகாரியில், நாளைக்கு நான் யார் வீட்டில் தங்கணும், நாளைக்கு யார் முறை, யார் முறை வச்சிருப்பாங்க, மனைவர்களுக்கு மத்தியில் முறை வைப்பாங்க. நான் யாருடைய முறையில் விளங்கிட்டாங்க. யார சூழல்லா, நீங்கள் ஆயிஷா அம்மா வீட்டிலேயே தங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்படி வரக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்கிறது நீதமான அந்த எதிர்கொள்ளுதல்ங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் ஏத்திகாஃப் இருக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஏத்திகாஃப் இருக்க போகிறேன்னு சொன்ன உடனே ஆயிஷா அம்மா வந்து கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களோட நானும் ஏத்திகாஃப் இருக்கிறேனே, எனக்கும் அனுமதி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க. சரி, ஏத்திகாஃப் இருந்துக்கங்க. வெளியே போயிட்டு மஸ்ஜிதுக்கு உள்ளே வந்து பார்த்தா பள்ளிவாசலில் அப்படியே கூடாரங்களாக நிறைய அடித்து வைக்கப்பட்டிருக்குது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க, ஆயிஷாவுக்கு மட்டும்தான் நம்ம அனுமதி கொடுத்தோம். ஆனால் ஆயிஷா அம்மா என்ன செஞ்சுருக்கிறாங்க, மற்ற மனைவிமார்கள்ட்ட போய் சொல்லி, நான் ரசூலோட ஏத்திகாஃப் இருக்க போகிறேன் இதை சொன்னதுன்னு எல்லா மனைவிமார்களும் வந்து கூடாரம் போட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், ஆயிஷா நாயை கூப்பிட்டு உனக்கு மட்டும்தானே அனுமதி தந்தேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா மற்ற மனைவிமார்களை கூப்பிட்டு உங்களுக்கு யார் அனுமதி தந்தது என்று சொல்லணும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்ட விதத்தை பாருங்க. எல்லா மனைவிமார்களும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த வருஷம் நான் ஏத்திகாஃபே இருக்கலன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏத்திகாஃப் இருந்தால் தானே நீங்கள் எல்லாம் இருப்பீங்க, ஏத்திகாஃபே இருக்கலை, மொத்த கூடாரமும் காலி ஆயிடுச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட சொன்னால் இவங்க வருத்தப்படுவாங்க, அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அப்போ சம அளவில் இருக்கிற மனைவிமார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவுக்கு அப்படி ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு நெருக்கடிகளில் குடும்பத்துக்குள்ள இது மாதிரியான நீதம் சார்ந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எதிர்கொள்கிற இந்த விதம்தான் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பெரும் பாடம். பெருமக்கள், இப்படி குடும்பம் தாண்டி சமூகத்திற்குள் வருகிற பொழுது சமுதாயத்தில் இந்த மாதிரியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய நெருக்கடிகள் இருக்கிறது. பல்வேறு குணங்கள் சார்ந்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், ஊர்வாசிங்க, வெளியூர்காரங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்ச பிரச்சனை அகதிகள், அகதி அல்லாதவர்கள். இப்படி இரண்டும் வேறுபட்ட ரெண்டு சமுதாயம் ஒரு பிரச்சனையில வந்து நிற்கிற பொழுது அந்த இடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போன அழகான விதம். அந்த மாதிரியான நெருக்கடிகள் நிறைய வந்தது. எந்த இடத்திலேயுமே பணக்காரர்களுக்காக ஏழைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏழைகளுக்காக பணக்காரர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, வியாபாரிகளுக்காக விவசாயிகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க, விவசாயிகளுக்காக வியாபாரிகளை, அகதிகளுக்காக மதீனாவாசிகளை, மதீனாவாசிகளுக்காக அகதிகளை. சில நேரங்களில் நமக்கு வேண்டப்பட்டவங்க, வேண்டப்படாதவங்க, முக்கியத்துவம் வாய்ந்தவங்க, அவங்களுக்கு சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருவோம், இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் தோற்கிற இடங்கள். நான் உங்கள் இடத்துல ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தீர்ப்பு செஞ்ச தீர்ப்புகளில் எப்படி நீதமாக நடந்துக்கிட்டாங்கிறத விட வாழ்க்கையினுடைய நிறைய இந்த மாதிரி பகுதிகளில் தான் நம்ம நிறைய கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் தான் மிகச்சரியாக தெளிவாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகள், மக்காவாசிகள் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டாங்க. மக்காவாசிகளும் மதீனாவாசிகளுக்கும் பிரச்சனைன்னு வருகிற பொழுது ரசூல்கிட்ட தீர்ப்புக்கு வந்து நிற்பாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை, பல தரப்பு சார்ந்தவர்களை ஒருவர் எதிர்கொண்டு நிற்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை கடந்து செல்வதுதான் மிக அழகான அந்த நீதத்துடன் அதை கடந்து செல்வார்கள். பிலால் ரலியல்லாஹு, சுஹைப் ரலியல்லாஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு இவங்களெல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அபூ சுஃபியான் வந்தார். அபூ சுஃபியான் அந்த பக்கமாக வராரு. உடனே பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஆள் போர்க்களத்தில் நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சிட்டாரே, இவர் தலை வந்து நம்மள்ட்ட கிடைக்காம போயிடுச்சே,
பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, கபாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவர் தப்பிச்சிட்டாரு. உடனே இது அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஒரு ரோஷம் வந்துட்டு, என்ன ரோஷம்னா, அவர் யாரு? மக்காவினுடைய பெரிய தலைவர், எங்க ஊர்க்காரருங்கிற ஒரு இது அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு வந்துட்டு, அத்தகூலுன ஹாதா ஷேக் குரைஷ், குரைஷியினுடைய தலைவரை பார்த்தா இப்படி பேசுறீங்க நீங்க? அப்படியே பிலால் ரலியல்லாஹு கபாப் அப்படியே ஆடி போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சத்தம் போட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க? அதுவும் அதுவில்லா, அல்லாஹ்வுடைய விரோதியில இந்த விரோதி நம்முடைய வாளுக்கு தப்பிச்சிட்டாரே, நம்முடைய வாள்ல தப்பிச்சிட்டாரே. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு போய் சொல்லிட்டு இவங்களை பேசிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், யா ரசூலல்லாஹ் தெரியுமா என்ன இந்த 3 பேர் இப்படி பேசுறாங்க? அபூ சுஃபியான் அவர் வர்றாரு, அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவர் நம்ம ஊர்க்காரர், குறைஷியினுடைய பெரிய தலைவர், இப்படி பேசிட்டாங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, லஇன் அக்லப்தஹும், அபூபக்கரே நீங்க அவங்கள கோவப்படுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார? பிலால, கபாப், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள நீங்க கோவப்படுத்திட்டீங்களா? என்னடா இது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சாதகமா பேசுவாங்கன்னு நினைச்சுப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, லஇன் அக்லப்தஹும் கலிப ரப்புக், அல்லாஹு நீங்க அக்லப்த ரப்பக், உங்க ரப்பை நீங்க கோவப்படுத்திட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி போய் மன்னிப்பு கேட்டுருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு. யார்கிட்ட? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், கவனிக்கப்படாதவர்கள், அன்னைக்கு இருந்த பிரச்சனை அதுதான். சமூகத்தில் பெரிய பணக்காரர்கள், பேக்ரவுண்ட் உள்ளவங்க, இவங்களுக்கு முன்னால இவங்களுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்துறதுல பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கான ஹக்க சரியா கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் மன்னிப்பு கேட்கிறாங்க அவங்கள்ட்ட. யாருக்கு எந்த இடத்துல எது கொடுக்கப்படணும், எது முறையாக தரப்படணும், அந்த ஹக்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே அந்த ஹக்குகளை ரொம்ப நீளமா இருப்பாங்க. முகீஸ் வந்தாரு. முகீஸ் யாரு? ரொம்ப சாமானியமான ஆளு. முகீஸ் வந்தாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கா ஒரு சின்ன ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், என்ன செய்யணும்? என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, குலா வாங்கிட்டாங்க. பரீரா உங்கள் வீட்டு வேலைக்கார அம்மா தானே அந்த அம்மா, நீங்கள் எப்படியாவது பேசி என்னை சேர்த்து வைங்களேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா? அனஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க? ஆமாம் பாவங்க முகீஸ் அந்த அம்மா மேலே பைத்தியமாக சுற்றுறாரு, கணவன் மனைவி தான், அப்போ அந்த அம்மா பிரிஞ்சுட்டாங்க, இவருக்கு விட மனசு இல்லை. அது ஒரு சட்ட ரீதியாக உரிமை விட்டால் ஆட்டோமேட்டிக்காக நிக்காகும் முறிஞ்சு போகும், அது ஒரு சட்டம் இருக்குது. அதில் அடிப்படையில் இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, அதுலேருந்து விதிவிலக்காக வெளியே வந்துட்டாங்க குடும்ப வாழ்க்கையிலேருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாரு. சின்ன குடும்பம், சாதாரணமாக லேபர் குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, பரீராவை கூப்பிட்டாங்க. பரீரா முகீஸ் நல்ல மனுஷர்மா, முகீஸோடு நீ சேர்ந்து தான் வாழணும், நீ சேர்ந்து வாழணும். அந்த அம்மா கேட்டுச்சு, அத்தமுருனி யா ரசூலல்லாஹ், உங்கள் ஆர்டரான்னு கேட்டுச்சு, உங்கள் உத்தரவு போடுறீங்களா, இல்லை நீங்கள் எங்கிட்ட அட்வைஸ் பண்ணுறீங்களா? உத்தரவு இல்லைன்னா யா ரசூலல்லாஹ் எனக்கு மறுக்கிறதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. மஷ்வராவா உத்தரவா? இல்லைம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்க, நான் உன்னை கட்டாயம்லாம் படுத்தலை, ஆர்டர்லாம் போடலை, நினைச்சிருந்தா போட முடியும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கல்லல்லாஹு வ ரசூலுஹு ஐயகூன லஹுமுல் ஹியரா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதில் ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு என்ன கிடையாது? செய்யலாமா வேண்டாமான்னு ரெண்டாவது கிடையாது. நினைச்சிருந்தா முடிவு செய்ய முடியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணினுடைய உணர்வை, அந்த பெண்ணினுடைய விஷயத்தை, நீதத்தை அதை கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய ஹக்கை கிராஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லுவான், உலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃபி வலிர்ரிஜால் அலைஹின்ன தரஜா. அல்லாஹ் சொல்லுவான், கடமைகளை எதிர்பார்க்கிற அதே நேரத்தில் நீங்கள் உரிமைகளில் நீங்கள் நீதமாக நடக்கணுமா இல்லையான்னு அல்லாஹ் கேட்குறான். பெண்கள்கிட்ட இருந்து மனைவிமார்கள்ட்ட இருந்து கடமையை எதிர்பார்க்குறீங்க, ஆனால் எவ்வளவு தூரம் கடமைகளை எதிர்பார்க்குறீங்களோ உரிமைகள்ல ஏன் நீதம் இல்லாமல் போச்சு? உரிமைகளும் கடமைகளும் சம அளவில் அல்லவா நிறுத்தப்படணும். குர்ஆன் சொல்லுகிற அழகான வார்த்தை. குடும்ப வாழ்க்கையில் தோற்று போகிற இடங்கள்ல இது முக்கியம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகீஸோட நீ சேர்ந்து வாழலாமா கேட்குறாங்க.
இல்லை யார சூழல்லாம், இது உங்கள் உத்தரவு இல்லைன்னு சொன்னால் என்னை விட்டுருங்க, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. தைரியமாக சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலேயும் அந்த அதாலத்தை, அந்த நீதத்தை, அவர்களுக்கான அந்த ஹக்கை, சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்டவர்கள் தான், சாமானியர்கள் தான், புறந்தள்ளப்பட்டவர்கள் தான், புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான், இவர்களைத்தான் சமூகத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கான ஹக்கை, உரிமையை. சில நேரங்களில் பெரியவங்களுடைய விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்துருவோம். ஆனால் இந்த மாதிரி சாமானியர்களுடைய விஷயத்தில் ஹக்குகளை சாதாரணமாக நம்ம அநியாயம் செஞ்சுட்டு கடந்து போயிடுவோம். அநியாயம்ங்கிறது என்னங்க? நீதத்திற்கு எதிரான அநியாயம்ங்கிறது என்ன? இன்னொருத்தருடைய ஹக்கை பறிக்கிறது தானே அநியாயம். அநியாயம் என்ன? வதஉ ஷை ஃபி கைரி மஹல்லி, வதஉ ஷை ஃபி கைரி மஹல்லி. லுல்மு, அநியாயம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தருடைய ஹக்கை கொடுக்க மறுக்கிறதுக்கு பேர் தான் அநியாயம். அவருக்கான ஹக்கை கொடுக்கப்படணும். பரீராட்ட சொல்றாங்க, என் வீட்டு தான், என் வீட்டு வேலைக்காரி அந்த அம்மா. ஆனா அப்படி பார்க்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அந்த அம்மா ஹக்குதார், அந்த அம்மாவுக்கு அந்த உரிமை இருக்குது. வரலாற்றில் இப்படி நிறைய இடங்களை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் வந்து நிற்கிற பொழுது அவர்களுக்கான ஹக்குகள்ல, கடமைகள்ல, உரிமைகள்ல. பத்ர் போருக்கு போகும்போது ஒட்டகம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் போக வேண்டிய கட்டாயம். ஒட்டகமே மொத்தம் 70 தான் இருந்துச்சு. 313 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோடு சேர்த்துக்கிட்டாங்க அபூ லுபாபாவையும் அலி ரலியல்லாஹு 2 பேரும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? முதல்ல ரசூலுல்லாஹ் நடந்து வருவாங்க. அவங்க 2 பேரும். ஒட்டகத்தில் எத்தனை பேர் இருக்க முடியும்? 2 பேர் இருக்கும், நடந்து வரணும். அல்லது ஒருத்தர் 2 ஆகணும், 2 பேர் நடந்து வரணும். ஏதாவது ஒரு முறை வச்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹும் நடக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் எப்படி ஒட்டகத்தில் வர முடியும்? அபூ லுபாபாவும் அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களே நடந்து வரோம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் 2 பேர் நடந்தே வரோம், நீங்கள் ஏறி வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் என்னை விட உடல் பலத்தில் பலமானவர்களும் இல்லை, உங்களை விட அல்லாஹ்ட்ட நன்மையை வாங்குறதுல நான் தேவை இல்லாதவனும் இல்லை, எனக்கும் தேவை இருக்குது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகான வார்த்தை. மிகச் சரியாக போர்க்களங்களில் கூட தன் சஹாபிகளோடு நீதத்தை கடைபிடிக்கிறார்கள். எல்லாரும் ஒரு கல்லை கட்டிட்டு ஹந்தக்கில் நின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்லை கட்டினாங்க. ஹதீஸ்ல படிச்சிருக்கமா இல்லையா? ஒரு இடத்துக்கு போன, சஃபர்ல போன பொழுது சாப்பாடு ஆக்கணும். ஒருத்தர் சொல்றாரு நான் ஆடை வெட்டுறேன், ஒருத்தர் சொன்னாரு நான் தோலை உரிக்கிறேன், இன்னொருத்தர் சொன்னார் நான் சமைக்கிறேன், நான் விறகு எடுக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலையல் ஹதப், நான் என்ன போய் விறகு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. நான் விறகு எடுத்துட்டு வரேன். எந்த இடத்திலேயும் சஹாபிகள்கிட்ட இருந்து இதை ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கான அத்ல் அதுதான், அவங்களுக்கான நீதம் அதுதான். சமூகத்தில் இது போன்ற சிக்கல்களும் நெருக்கடிகளும் வருகிற பொழுது அடுத்தவர்களுடைய ஹக்கை கிராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெயர் தான் அதாலத், நீதம். நீதம், நீதிங்கிறது தான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த இடத்திலையும் பார்க்க முடியாது. நிறைவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த ஆக பெரிய பிரச்சனையை நான் சொல்லி, வாழ்நாளினுடைய நெருக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் உள்ள பிரச்சனைகளை குறித்து நான் பேசி முடிக்கிறேன். எப்படியாவது வாய்ப்புகள் கிடைக்காதா இந்த 2 பேர்களையும் சிண்டு மூட்டி விட்டுறலாங்கிறதுல அளவுக்கு முனாஃபிக்கீன்கள் பெரிய அளவில் திட்டம் போட்டே இருந்தாங்க. பின்னால் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஹுனைன் யுத்த களம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்த களத்தை முடிச்சுட்டாங்க. ஹுனைனில் வித்தியாசமான போருங்க. ஏன்னா ஃபத்தஹ் மக்காவுக்கு பின்னால், ஹிஜ்ரி 8க்கு பின்னால் இஸ்லாத்தில் சொத்து வந்து அப்படி குமிஞ்சிச்சு. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி 3 வருஷம் ரொம்ப ஹைஃபையான வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஹைஃபையாக வாழ்ந்தாங்க. ஒரு அத்தர் வாங்கினா 2000 திர்ஹத்துக்கு வாங்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியும் வாழ்ந்துருக்கிறாங்க. வவஜதக ஆயிலன் ஃபாகுனா, வவஜதக ஆயிலன் ஃபாகுனா. நபியே, நீங்கள் ஏழையாக வாழ்ந்தீர்கள். ஏழையாக மட்டுமா, பணக்காரராகவும் வாழ்ந்தீர்கள் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்காரராக வாழ்ந்திருக்கிறாங்க. என்ன, பணக்காரர்களுடைய வாழ்க்கைக்கும் ரசூல் தான சுன்னத்தை சொல்லி தரணும். பணக்காரர்கள் எப்படி வாழணுங்கிறது யார்கிட்ட கற்றுக்கறணும்? யார்கிட்ட கற்றுக்க முடியும்? மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லுவார், நான் ஏன் முகமது நபிக்கு முதலிடம் கொடுத்தேன்னு தெரியுமா? 100ல் 100 தலைவர்கள். அவர் பல காரணங்களை சொல்கிறார். அதில் ஒரு காரணம் அவர் சொல்லுவார், எங்கள் ஈசா நபி இயேசுவை நான் ஏன் முன்னிலை கொடுக்கலன்னு சொன்னால் அவர் துறவியாக வாழ்ந்துட்டு போயிட்டார். ஒரு பணக்காரர், ஒரு ஆட்சியாளர் எப்படி வாழணுங்கிறத அவர்கிட்ட படிக்க முடியாது. ஒரு குடும்ப தலைவர் எப்படி வாழணுங்கிறத அவர்கிட்ட படிக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி அவர் வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிற விஷயமே 33 நாளைக்கு உண்டான செய்திகள் தான் கிடைச்சிருக்குது. ஆனால் அதிலிருந்து முகமது நபியினுடைய தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லா நேரத்தையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிறைவு பகுதியில் வசதி வாய்ப்புகள் நிறைய வந்துருச்சு. அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் ஒருத்தர் வந்து யாசகம் கேட்கும்போது 2 மலைகளுக்கு மத்தியில் மேய்ந்து கொண்டு இருக்கிற ஆட்டு மந்தையை காட்டி ஏன் இதுதான் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆட்டு மந்தையை சதகாவாக கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போனவர் சொன்னார், எங்கள் ஊரினுடைய வறுமையே ரசூலுல்லாஹ் போக்கிட்டாரு, எனவே நாங்கள் மொத்தமாக வந்து களிமா சொன்னோங்கிறார் அவர். ஒரு சதக்கால ஒரு ஊரையே களிமா சொல்ல வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சதக்கான்னு நினைக்கிறோம். ரசூல் ஒன்றை செய்தால் அதனுடைய பின்னணியில் ஏற்படுற விளைவுகள். பள்ளிவாசலில் வந்து ஒரு கிராமவாசி சிறுநீர் கழிச்சாருன்னு படிச்சிருப்போம். ஆனால் சிறுநீர் கழிச்சவரை போய் சஹாபிகள் பாய்ந்து தடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னாங்க. அவர் சிறுநீர் கழிச்சுக்கிட்டோம் கூப்பிட்டாங்க. இது அதற்கான இடம் கிடையாது, இது பள்ளிவாசல் சுத்தமாக தான் வச்சுருப்போம். சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வாகனம் இருக்குதா, வாகனம் ஏற்பாடு செஞ்சு தரட்டுமான்னு சொல்லி ஒரு வாகனத்தை அவர்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. அவர் போனவர் திரும்ப 300 பேரை கூட்டு வந்து களிமா சொன்னார். அவர் சிறுநீர் கழிச்சிட்டு போனார் மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் பின்னால் வந்து 300 பேரை கொண்டு வந்து களிமா சொல்ல வச்சார். நயவஞ்சகர்களுடைய தலைவருக்கு தொலை வைக்கவே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க சஹாபாக்கள். எங்கிட்ட கேட்டிருக்கிறார், நான் போவேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து கேட்டிருக்கிறாரு, போவேன்னு சொல்லி போனாங்க. போய் நின்னாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே இனிமேல் உலா தக்கும் அலா கபர், இந்த மாதிரி நீங்கள் போகக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் போய் நின்னதனுடைய விளைவு என்னன்னா 1000 முனாஃபிகீன்கள் தௌபா சொல்லி திருந்திட்டாங்க. இவ்வளோ பெரிய முனாஃபிகினுடைய தலைவனாக இருக்கிற இவனுக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களே. நபி குணத்தால் வென்றெடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிற பொழுது இஸ்லாம் நிறைவாகிற அந்த கட்டத்தில் போய் எப்படியாவது ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கணுங்கிற முயற்சியில் பின்னால் ஹுனைன் யுத்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத் பொருளை பங்கு வைக்கிறாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? தங்கம் குமிஞ்சு இருக்குது, ஒட்டகங்கள், ஆடுகள். ஒருத்தரை கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க, ஹுது மிஅத்தம் மினல் இபில், நீங்கள் ஒரு 100 ஒட்டகத்தை கொண்டு போங்க. ஹுது மிஅத்தம் மினல் ஷாத், நீங்கள் ஒரு 100 ஆட்டை கொண்டு போங்க. அப்படியே வருவாங்க, அப்படி மொத்தம் அப்படி தங்கத்தை அள்ளுவாங்க. நான் அப்படிங்க இதை நீங்கள் கொண்டு போங்க. இல்லை பொருள் வசதி ஆயிட்டுங்க. பின்னால் வசதி வந்துட்டாலே பிரச்சனை தானே. அப்படி வசதி வருகிற பொழுது அப்படியே கொடுக்குறாங்க. எல்லாருமே யாருன்னா மக்காவாசி. ரசூலுல்லாஹ்ட்டேருந்து வாங்குறவங்க பூரா யாரு? மக்காவாசி. மதீனாவாசிகள் பூரா அங்கே நிற்கிறாங்க. அவங்க பார்வையில் இது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதீனாவாசிகளுக்கு யாருக்குமே கிடைக்கல. அக்ராய் நீங்க வாங்க, ஒய்னா நீங்க வாங்க, பூரா பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருமே மக்காவாசி. முடிஞ்சு போகும்போது அன்சாரிகளில் சில பேர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, யகுஃபிருல்லா ரசூலல்லா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை மன்னிப்பானாக. இந்த தீனுக்காக நாம் நிறைய கொடுத்துருக்குறோம், கஷ்டப்பட்டுருக்குறோம், ஆனால் அவங்க ஊர்க்காரங்களுக்கு நிறைய செஞ்சிட்டாருன்ட்டாங்க. ரசூலினுடைய நீதம் கேள்விக்குறியாக ஆக்கப்படுது. நான் இந்த வரலாறை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? வஹாபிசம் என்ற வஹாபிசம் துவங்கினது அந்த இடத்திலிருந்து தான். ரசூலினுடைய நீதத்தின் மீது விரல் நீட்டிய பொழுதுதான் வஹாபிசம் தொடர்ந்தது. இந்த இடத்தில் அங்கே அன்சாரிகள் சில பேர்கள் பேசினார்கள். ஆனால் இதை சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு வஹாபி உள்ள இருந்து பேசினான் பாருங்க, அதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்கது. அவன் சொன்னான், யதில் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதமா நடங்க. நீங்க நீதமா நடக்கல. எதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி? அன்சாரிகளில் சில பேர் இப்படி சொன்னது உண்மைதான். அவங்க சொன்ன அழகான வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் மன்னிக்கட்டும் ரசூலுல்லாஹ்வை, நாம நிறைய என்ன செஞ்சிருக்கிறோம். இந்த சம்பவத்தை நீங்க கவனமா பார்க்கணுங்க. ஏன்னா இங்கத்தான் ரசூலினுடைய நீதம் உரசப்பட்ட இடம். அது நபியினுடைய நீதத்தை எப்போ உரசிட்டான்களோ அதுக்கு பின்னால் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திலிருந்து பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க. அன்சாரிகள் இப்படி சில பேர் பேசிட்டாங்க. சரி, இதுல உள்ள புகுந்து ஒருத்தன் பேசினான் இல்லையா, அவனை பின்னால வச்சுக்கலாம். அந்த வஹாபி உள்ள இருந்து இதை சந்தர்ப்பமா பயன்படுத்தி இவர் என்ன நீதம் இல்லாம நடந்துட்டாரு கேளுங்க என்னன்னு பாத்தரலாம் அப்படின்னு ஒருத்தன் கிண்டி விடுவான் இல்லையா கூட்டத்தில் இருந்து. இந்த வேலையை ஒருத்தன் செஞ்சான். வைலக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொன்னாங்க, வைலக் ஹுமை ஆதில், இதெல்லாம் ஆதில், நான் நீதமா நடக்கிறேன்னா யார்ப்பா நீதமா நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளை கூப்பிட்டு சொன்னாங்க, இஜ்மாவுலி அல் அன்சார், அன்சாரிகள்கிட்ட நான் பேசணும், அன்சாரிகளை மட்டும் எனக்கு தனியாக கொஞ்சம் நீங்கள் அசம்பிள் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னாங்க. ஒரு கூடாரத்தில் அன்சாரிகளை ஃபுல்லாக கூப்பிட்டாங்க. ஒரு நீண்ட செய்தி நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். அன்சாரிகள் பூரா வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உள்ளே வந்தாங்க. மா மக்காலா பலக அன்னி, என்னை பற்றி பேசினதாக எனக்கு செய்தி கிடச்சிச்சு.
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சாதி இப்னு உபாதா ரலியல்லாஹு எழுந்திருச்சாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னமா ஹாதா கவுலு ஷபாபினா ஒ சுஃபாயினா. யா ரசூலல்லாஹ், சில வாலிப பிள்ளைங்க அப்படி பேசிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அன்சாரிகளை சில வாலிப பிள்ளைங்க அப்படி பேசிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், விவரம் தெரியாதவங்க அப்படி பேசிட்டாங்க, நீங்கள் பொறுத்துக்கங்க. யா ரசூலல்லாஹ், மன்னிச்சிருங்க. அன்சாரிகள் தலைவர் சொல்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை நான் கேட்கணும். அவ கைருக்கும் அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கிறீங்களா, வேற யாரும் இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை யார் சொல்ல, அன்சாரிகள் மட்டும்தான் இருக்கிறோம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அலம் ஆத்திக்கும் அன்தும் லுல்லாலன் ஃபஹதாக்குமுல்லாஹு பி, அலம் ஆத்திக்கும் அன்தும் ஆலத்தன் ஃபஅக்னாக்குமுல்லாஹு பி, அலம் ஆத்திக்கும் அன்தும் முத்தஃபர்ரிகின் ஃபஜமாக்குமுல்லாஹு பி. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் உங்கள் ஊருக்கு வரும்போது உங்கள்கிட்ட ஹிதாயத் இல்லை, நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தீங்க, அல்லாஹ் என்ன காரணமாக வச்சு உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம். நான் உங்கள் ஊருக்கு வரும்போது நீங்கள் ஏழ்மையில் இருந்தீங்க, பொருளாதார கஷ்டத்தில் இருந்தீங்க, அல்லாஹ் என்ன வச்சு உங்களை எல்லாம் செல்வந்தர்களாக மாற்றினா, ஏற்றுக்கிறீங்களா? சஹாபிகள் பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டாங்க. சஹாபிகளில் ஒரு சஹாபியினுடைய பொருளாதாரத்தை நான் சொல்லட்டா, ஜுபைர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அவர் மௌத்தா போகும்போது அவர் சொத்து 5 கோடின்னு எழுதுறாங்க. சஹாபாக்களில் பணக்காரராக வாழ்ந்தவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்துன்னு வைங்க. உமர் ரலியல்லாஹுலாம் மௌத்தா போகும்போது ஒரு மகனுக்கு உண்டான சொத்து 1 லட்சம் திர்ஹம்ங்க. உமர் ரலியல்லாஹுடைய மௌத்தா போகும்போது ஒரு மகனுக்கு எவ்வளோ கொடுத்தாரு வாரிசு சொத்து? அந்த அளவுக்கு பொருளாதாரம் வசதி வந்துடுச்சு. மதீனாவில் வசதி அப்படி பெருகிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை தெரியும் தானே, மன் தரக்க மாலன் ஃபலி வரசத்தி மன் தரக்க தைனன். சொத்தை விட்டுட்டு போனால் உங்கள் சொந்தங்களுக்கு கொடுங்க. நீங்கள் யாராவது கடனை விட்டுட்டு போனீங்கன்னா கவலைப்படாதீங்க, என் அரசு அடைக்கும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு அறிவிப்பு செய்த ஒரு அரசு அன்னைக்கு மட்டும்தான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகள்கிட்ட சொன்னாங்க, இப்படியெல்லாம் இருந்தீங்க, அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை வச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் செஞ்சதையா சொல்லிட்டு இருந்தாங்க. ரசூலுனுடைய அதாலத்தை பாருங்க, நீதத்தை பாருங்க. அப்படியே சொல்ல சொல்ல சஹாபாக்கள் அழுதுகிட்டே இருந்தாங்க, பதிலே சொல்லலை. அன்சாரிகள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு, ஒருவேளை நீங்க இப்படி சொல்லலாம், ஜீத்தனா மத்ரூதா, நீங்க விரட்டப்பட்டு தானே வந்தீர்கள் மதீனாவிற்கு, ஃபாவைனாக்க, உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தந்தோமே, வியாபாரம் இல்லாம வந்தீங்க, உங்களுக்கு வியாபார ஸ்தலத்தை உருவாக்கி தந்தோமே, குடும்பம் மனைவி மக்கள் இல்லாம வந்தீங்க, உங்களுக்கு குடும்பத்தை நாங்க தந்தோமே. இது சொன்னா அதையும் சொல்லணுமா இல்லையா? ஒரு பக்கத்தை மட்டும் சொல்ல முடியாது இல்லையா? சில அழைச்சது நீதத்தை பாருங்க. இதை சொல்லிட்டு ஒருவேளை அப்படி சொல்லலாம், நீங்க சொல்றீங்களா? லவ் குல்தும் லஸதக, நீங்க சொன்னீங்கன்னா நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன், அது உண்மைதான், நான் அதை ஏத்துக்கிறேன். நீங்களும் எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்க. நான் ஏன் அவங்களுக்கு கொடுத்தேன் தெரியுமா? ஒய்யை நான் இவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுத்தேன்? அவங்களாம் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து கை அப்படி ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்கிறாங்க. எங்கவே அவங்களுடைய வறுமை, ஏன்னா வறுமைங்கிறது அது ஆபத்து. அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், இறை மறுப்பையும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுறாங்க. ஏன்னா வறுமை இருக்கிற இடத்துல குஃப்ரு சீக்கிரமாக வந்துடும். ஒரு சமூகத்தில் இருந்து வறுமையை தொடக்கலன்னு வைங்க, அந்த சமுதாயம் குஃப்ரை நோக்கி போயிடும். அது அவ்வளோ ஆபத்தானது வறுமைங்கிறது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 10 வருஷம் பொருளாதார திட்டம் போட்டு முதல்ல வறுமையை தான் தொடச்சாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களெல்லாம் இப்படி உள்ள நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் கொடுத்து முதல்ல அவங்க இஸ்லாத்தை பலப்படுத்தினேன்னா, அவங்களெல்லாம் துன்யாவை கொண்டு போகிறீங்க. அன்சாரிகளே, நீங்கள் உங்கள் ரசூலுல்லாவெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க. அற்பமான இந்த துன்யாவுக்கு முன்னால் உங்கள் ரசூலுல்லாவை நீங்கள் இப்படி எடை போட்டுட்டீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, லவுலல் ஹிஜ்ரத்துல குந்தி இம்ராம் மினல் அன்சார், ஹிஜ்ரத்துன்னு ஒன்று இல்லைன்னா நானும் அன்சாரியாக தான் பிறந்திருப்பேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ உச்சகட்டமான வார்த்தை. அழகான அன்சாரிகளை கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. செலுத்திட்டு சொன்னாங்க, அல்லாஹும் மகஃபிரில் அன்சார் அப்னால் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அன்சாரிகளுடைய மக்களை பிள்ளைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவங்களுடைய பேர பிள்ளைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வச்சு துவா செய்கிறாங்க. உலகமே ஒரு வழியில் போனாலும் அன்சாரிகள் ஒரு வழியில் போனால் அதைத்தான் தேர்ந்தெடுப்பேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருத்தன் சொன்னானே நீதமாக நடந்துக்கங்கன்னு, அவனை விடுங்க, அவனுடைய சந்ததியில் இருந்து தான் ஒரு கூட்டம், அவன் தொழுகிற மாதிரி தொழுவ முடியாது, அவன் நோன்பு வைக்கிற மாதிரி நோன்பு வைக்க முடியாது, அவன் வேகமாக ஈமானை விட்டு வெளியே போயிடுவான் அப்படின்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் பின்னால தான் வஹாபிங்கிற ஒரு கூட்டமே உருவாகுங்கிறத இந்த ஹதீஸினுடைய தொடரில் முஹத்திஸீன்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு உருவாகி இருக்கிற அத்தனை வஹாபிகளும் அதனுடைய வேர் அவன்தான். ரசூலினுடைய அதாலத்தை நோக்கி, ரசூலினுடைய நீதத்தை நோக்கி விரல் நீட்டினானே,
அவன் அடிப்படையில் இருந்துதான் நபியினுடைய நீதத்தை ஒருத்தன் விமர்சிச்சா அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் அவனை விடமாட்டான் என்பதற்கு இன்றைக்கு வஹாபிகள் படுகிற கேவலங்களினுடைய பின்னணியில் ரசூல் அவன் அந்த வார்த்தையை சொல்லலாம்னு நினைச்சான். அவன் சந்ததிகள் இன்றைக்கு வரைக்கும் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வை வரலாற்றை பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் அந்த ரசூலுடன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நெருக்கமாக சந்தோஷமாக இருக்கிற நல்ல நசீபாக கூட்டமாக அல்லாஹ் இதை ஆக்கி வைப்பானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.